வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜாதகப்படி என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு 8ல் இருக்காருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயோட உறவுகள், ஸோ தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2, 3ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். நிலபுலன்கள் விற்பனை சம்பந்தமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது தேவையாங்கிறது வந்து யோசித்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ கொஞ்சம் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 11ல் நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக கொஞ்சம் மனக்கலக்கங்கள் வந்தாலும் ஒரு பெரிய லாபங்களை கொடுத்துரும். வெளிநாட்டில் இருக்கணும், ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு திடீர் விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நல்லா அற்புதமாக இருக்குங்க. அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 10ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், அதனால் உள்ள லாபங்கள் வருமானால் லாபங்கள் வரும் பட்சத்தில் ஒரு அலைச்சல்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 9ஆம் அதிபதி 11ல் இருந்தால் தந்தை சார்ந்த உறவுல நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியானவர். அவர் வந்து 4, 5 ட்ராவல் பண்ணும்போது வீடு, நிலம், புலன்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி இருந்தாங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருந்து அது 12லேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். சில பேர் ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து 3ல் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சல், சந்தேகங்கள்லாம் வரும். ஏதாச்சும் டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு கொடுக்குறதோ இல்லை ஒரு செக் லீஃப் கொடுக்கும்போதும் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுக்தி. குரு 8ல் இருக்காருங்க. 8ல் இருக்கும்போது வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுக்தி. சனி வந்து வக்கரமாக 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களும் சில கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலபுலங்கள் சேல் பண்ணுறதுலலாம் வந்து சின்ன சின்ன சிக்கல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை கொடுத்துரும். கணவன் மனைவியில் கொஞ்சம் வெளியூர், வெளிநாடு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுக்தி. கேது 9லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், வேலையில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்லாம் போய் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுக்தி. சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி 11ல் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. வேலை கிடைக்காதவர்களுக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள். ஸோ சாமியார்னாலே யாருங்க? அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்கிறவங்க. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. பட் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறவர்கள். பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கோளாக பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கிளாஸஸ் போடுறாங்க. அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது.
அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரூப் தான். பட் அங்கே என்னென்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலே சொல்லி கொடுத்தாங்க. பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம், ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடித்து தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள். என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு 2-3 கோடி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோப்பேன். பட் அது வந்து காசு கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா அதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுனர் அவர். ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் அவரை பர்டிகுலராக சொல்லலை. அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க. அவர் காலைல 7 மணிக்கே போட்டார். காலைல 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை, அடுத்த நாளும் 12 மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார். நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து அந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம். பட் அங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏமாட்டம் தான். ஏன்னா வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது. அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீயா நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே அரட்டை கச்சேரியாக தான் இருந்தது. இதில் காமெடி என்னென்னா, அந்த கேமராமேன்கிட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னான்னா, எப்போ அது ஓடுதாப்பானா, இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க, அடுத்த நாள் நைட்டு ஒரு 15-20 நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். மற்றவர்களுடைய நேரங்களை விரயம் பண்ணி காசு பண்ணும். அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் ஏர்ன்டு மோர் தென் 25 lakhs. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பெருசாக ஏர்ன் பண்ணார். அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கே 10,000 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தலைக்கு 10,000, ஒரு 280 பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு. அப்போது 28 லட்சம் ஒரே நாள். செலவு 5 லட்சம்னா கூட 23 லட்ச ரூபா பாக்கெட்டில் போட. பட் அவர் என்ன சொல்ல, ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும். கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க, எனக்கு தெரியல. ஏன்னா வேதாந்திரி மகரிஷியோடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெஸ்ட்டு, தி பெஸ்ட்டு. அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில 1-2 சாமியார் நல்லாவே இருந்தது. ஓகேங்களா, பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இப்போ இது நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள். கார்ப்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம். ஒரே நாளில் 25 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கணும் தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்க வழிய மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது. அதனால் யோசிங்க. யார் பர்டிகுலராக வந்து வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு. ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஒரே நாளில் அள்ளணுங்கிறது தான். ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடினா தான் கிடைப்பாங்க. பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.